இப்போ இருக்கிறத விட ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க, அதுல நான் கொஞ்சம் பெட்டர் பர்சன் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற இந்த 5 பாயிண்ட் ட்ரை பண்ணுங்க. ஒன்னு, கண்டிப்பா வாட்ச் கட்டுங்க. சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுவேன், உங்களால முடியாது எதுவுமே சொல்ல மாட்டேன். வாட்ச்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நேரம் போகுது, நம்ம சீக்கிரமா ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கறது நம்ம கான்சியஸா வச்சுக்கும். வாட்ச் நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஓனரா இருக்கீங்க, யாரா இருந்தாலும் வாட்ச் கட்டுங்க. ரெண்டாவது, ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். கோல்ஸ்ங்கிறது லாங் டேர்ம் கோல் தான் இருக்கணும் தான் அவசியமே இல்லை. ஒரு 4 நாளுக்குள்ள நான் இந்த வேலையை முடிக்கணும், ஒரு வாரக்குள்ள இந்த வேலையை முடிக்கணுங்கிறது காலைல எந்திரிச்ச உடனே உங்களோட கோல்ஸை வந்துட்டு ரைட் டவுன் பண்ணுங்க. இந்த மாசத்துக்குள்ள நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணும், இந்த மாசத்துக்குள்ள இந்த செடியில பூ பூத்துறணும். அந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எழுதி வச்சு எண்ட் ஆஃப் த டேல எதெல்லாம் முடிச்சிங்களோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வாங்க. மூணாவது விஷயம், நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்கோமா, ஸ்கிரீன் டைம்னு ஒரு விஷயம் எல்லாத்தோட போன்லயுமே தெரியும். ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸீட் பண்ணாம பாத்துக்கோங்க. நீங்க இப்ப போய் பார்த்தாலும் எல்லாருக்குமே 5 to 6 hours ஸ்கிரீன் டைம் இருக்கும். 6 மணி நேரம் உட்காந்து இந்த போனை பாக்குறோம், நம்ம தேவையா? சோ இது ஒண்ணு எக்ஸீட் பண்ணாம 1.5 மணி நேரத்துக்குள்ள அதுல நல்ல கண்டென்ட்டா பாருங்க. உங்களை பெட்டர் ஆக்குற கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பர் தான். லாஸ்ட் என்ன தெரியுமா, காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வெளிய இருக்கிற பிரீஸை ஒரு டைம் நீங்க அனுபவிச்சாலே அதுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. ஸோ காலையில 5:30 மணிக்கு எந்திரிங்க. நைட் 9:45 தூங்குறது ஒரு நார்மலான விஷயம். இப்போ 9:45 வாட் அப்படிங்கிறாங்க, சீக்கிரமா தூங்குறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. இந்த 5 விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. வாரத்துல 7 நாள்னா ஒரு 3 to 4 நாளாவது நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணுங்க.